ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வணக்கம். இப்போ லெஃப்ட் ஓவர் ரைஸ், அதாவது மீதமான சாதத்தை வச்சு என்ன செய்யலாம் அப்படின்னு நிறையா பேர் யோசிச்சுட்ருப்பீங்க. நான் யூஸ்வலாக வடகம் போட்டுருவேன், இல்லைன்னா முறுக்கு சுட்டுருவேன். அது ரெண்டுமே நல்லா வரும். அதனால் நான் செய்வேன். நிறைய சேனல்ஸ்லாம் நீங்களும் பார்த்துருப்பீங்க, நானும் பார்த்துருக்கேன். இட்லி சுடலாங்கிறாங்க, தோசை விடலாங்கிறாங்க. ஆனால் எந்த அளவுக்கு கரெக்டாக வரும்னு சொல்லி தெரியாது இல்லையா? நம்ம செஞ்சால் தானே தெரியும். அதனால் இன்றைக்கி ஒரு ரிவ்யூ மாதிரி அதை எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணலாம், கரெக்டாக வருதா இல்லையான்னு சொல்லிவிட்டு. இதில் பார்த்திங்கன்னா நான் ஃபஸ்ட்டே அப்பாலஜைஸ் பண்ணிடுறேன். ஏன்னா நிறைய சொதப்பல் ஆச்சு. அதையெல்லாம் நான் எடுக்காமல் கட் பண்ணிட்டேங்க அப்போவே. அதனால் உங்களுக்கு காமிக்க முடியல. இருந்தாலும் நான் என்ன செஞ்சேன் எப்படிங்கிறத உங்களுக்கு நான் சொல்லிடுறேன். இந்த மாதிரி வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சின்னா சொல்லுங்கள். நம்ம மேற்கொண்டு இந்த மாதிரி நம்ம ஊரில் பண்ணக்கூடிய வீடியோஸில் ரெசிபீஸ்லேருந்து நம்ம ஒரு ரிவ்யூ பார்க்கலாம். இது வரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானை மறக்காமல் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அதில் ஆல்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் வரும், அதையும் ப்ரெஸ் பண்ணிக்கோங்க. அப்போ தான் நான் போடக்கூடிய எல்லா வீடியோஸோட நோட்டிஃபிகேஷன் உடனுக்குடன் உங்களுக்கு வரும். இப்போ மற்ற சேனல்ஸில் எப்படி சொல்லியிருக்காங்களோ அதைப்படி நான் இன்க்ரீடியன்ட்ஸ் என்னென்னு சொல்லிடுறேங்க. 1 கப் சாதம் எடுத்திங்கன்னா அதுக்கு 1/4 கப் ரவை. அப்புறம் ஒரு சிலர் 2 டேபிள் ஸ்பூன் தயிருங்கிறாங்க, ஒரு சிலர் 4 டேபிள் ஸ்பூன், ஒரு சிலர் 1/4 கப் வரைக்கும் தயிருங்கிறாங்க. கன்சிஸ்டன்சி என்ன மாதிரி இருக்கணும், லூஸாக இருக்கணுமா, நல்லா கெட்டி தயிராக இருக்கணுமா அப்படிங்கிறத பற்றியெல்லாம் யாரும் மென்ஷன் பண்ணலாம். அதே போல் ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. அப்புறம் தண்ணி ஒரு 2 டேபிள் ஸ்பூன் இருந்தால் போதும் இட்லி மாவு இது பண்ணுறக்கு அப்படிங்கிற மாதிரியும் சொல்லியிருக்காங்க. இப்போ உப்பு அவ்வளோதான். இப்போ என்ன பண்ணணுன்னா, இந்த ரைஸ், அந்த ரவை, அப்புறம் அந்த தயிர், கொஞ்சம் உப்பு, அந்த 2 டேபிள் ஸ்பூன் தண்ணி எல்லாம் விட்டு மிக்சியில் நல்லா ஒரு ஃபைன் பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அதை நீங்கள் அப்போவே இட்லி விடலாம் அப்படின்னு ஒரு சிலர் சொல்கிறாங்க. ஒரு சிலர் 10 மினிட்ஸ் வைக்கணும், ஒரு சிலர் 30 மினிட்ஸ் வைக்கணும், ஒரு சிலர் 1 ஹவர் 2 ஹவர் அந்த மாதிரி ஒவ்வொருத்தரும் ஒவ்வொரு மாதிரி சொல்கிறாங்க. ஆனால் நீங்கள் இட்லி இது எண்ணெய் தடவி ஊற்றுற பிளேட்டில் ஊற்றினாலும் சரி, இல்லை கிளாத் போட்டு ஊற்றுற பிளேட்டில் ஊற்றினாலும் சரி, நல்லா உங்களுக்கு குஷ்பு இட்லி மாதிரி வரும் அப்படின்னு சொல்லி சொல்கிறாங்க. ஆக்சுவலாக இட்லி வந்துதா அப்படின்னு சொல்லி நம்ம ட்ரை பண்ணலான்னு சொல்லி நான் ட்ரை பண்ணேன். நான் என்னென்ன பொருள் எப்படி போட்டேங்கிறத நான் சொல்லிடுறேன். இதைப்படி நான் போடவே கிடையாது. ஏன்னா என்கிட்ட சாதம் நிறைய மிச்சமாயிருச்சு. 1 கப் இல்லை, கிட்டத்தட்ட ஒரு 4-5 கப் மிச்சமாயிருச்சு. அதனால் அது கூட இந்த 1/4 கப் ரவையும், இன்னும் கொஞ்சம் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ரவையும் சேர்த்துட்டு, உப்பு, அப்புறம் கொஞ்சம் தண்ணி. நான் தயிர் சேர்க்கலை. அதுக்கு பதிலாக ஏற்கனவே என்கிட்ட லெஃப்ட் ஓவர் தோசை மாவு கொஞ்சம் 1 கப் அளவுக்கு இருந்துச்சு. அதையும் சேர்த்து எல்லாம் மிக்ஸி ஜாரில் போட்டு நல்லா ஒரு பேஸ்ட் மாதிரி அரைச்சிட்டு அதை அப்படியே வச்சுக்கணுன்னு தான் சொன்னாங்க. அதே போல் அதை அப்படியே வச்சுட்டேன். நான் ஒரு 1 ஹவர் ஊற விட்டுருந்தேன். 1 மணி நேரம் கழித்து எப்பவும் போல் நான் துணி போட்டு இட்லி ஊற்றினேன். ஒரே ஒரு பிளேட் மட்டும் ஊற்றி பார்க்கலாம் சாம்பிளுக்கு. எப்படி நல்லா வந்துச்சுன்னா அடுத்த பிளேட்டு ஊற்றிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஊற்றி வச்சேன். எப்பவும் போல் 10 to 15 மினிட்ஸ் நான் வேக விட்டேன். பார்க்குறக்கு எப்படி இருந்துச்சுன்னா, கடைசியில் நம்ம சந்தகை செய்கிறதுக்கு ஒரு இட்லி செய்வோம் பார்த்திங்களா, கெட்டியாக, அந்த மாதிரி தட்டையாக, அந்த மாதிரி பார்க்குறக்கு தட்டையாகவும் அதே போலவே இருந்துச்சு. ஆனால் சாஃப்டாக தான் இருந்தது. ஆனால் இட்லி மாதிரி இல்லை. அது என்ன ரெசிபின்னு எனக்கு சொல்ல தெரியல, ஒரு மாதிரி இருந்துச்சு. அதனால் வேஸ்ட்டை தூக்கி நான் திருப்பி கல்நீரில் போட்டேன். அது உங்களுக்கு எடுக்கலை. ஏன்னா நான் ரிவ்யூ பண்ணுற ஐடியாவே இல்லை ஃபஸ்ட்டு. அப்புறம் நம்ம சப்ஸ்கிரைபர் ஒருத்தவங்க சொன்னாங்க இந்த ஃபுட் ரிவ்யூஸ் எல்லாம் கொஞ்சம்னு சொல்லிவிட்டு, அதனால தான் இப்போ இது ஏற்கனவே எடுத்த வீடியோவை உங்கள்கிட்ட ரிவ்யூவோ நான் பண்ணிகிட்ருக்கேன். அது இல்லாமல் இன்னொரு சப்ஸ்கிரைபர் கேட்டிருந்தாங்க, அவங்க வீட்டில் நிறையா சாதம் வேஸ்ட் ஆகுது, அதை ஏதாவது பண்ண முடியுமான்னு சொல்லி. சரி, இது ரெசிபி ட்ரை பண்ணி பார்ப்போம், நல்லா வந்ததுன்னா இதை வீடியோவாக போட்டோம்னா அவங்களுக்கும் யூஸ்ஃபுல்லாக இருக்கும் அப்படிங்கிறக்காக தான் நான் பண்ணினேன். இந்த மாதிரி திக்காக அரைச்சி அப்படியே சுட சொன்னாங்க, ஆனால் வரலைங்க. அதனால் நான் என்ன பண்ணேன், இன்னும் கொஞ்சம் தண்ணி சேர்த்துட்டு சரி தோசையாவது விட்டு பார்ப்போம். ஏன்னா தோசையும் நிறையா பேர் போட்டிருந்தாங்க, நல்லா தான் பார்க்குறக்கு நல்லா தான் இருந்துச்சு. சரி நாமளும் ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தோசை விட்டேன். என்னோடய கல் ஆக்சுவலாக இரும்பு கல் கொஞ்சம் போயிடுச்சு. எந்த தோசை விட்டாலும் கொஞ்சம் ஒட்டிக்க தான் செய்யும். இருந்தாலும் நம்ம ட்ரை பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு ட்ரை பண்ணேன். ஃபஸ்ட்டு தோசை ஃபுல்லாக வேஸ்ட்டாக அப்படியே கல்லில் ஒட்டிடுச்சு. திருப்பி போடுறக்கு கூட வரல. அதை கம்ப்ளீட்டாக க்ளீன் பண்ணி போட்டு மறுபடியும் 2வது தோசை விட்டேன். ஆணி நல்லா தேய்ச்சி எல்லாம் பண்ணி 2வது தோசை விட்டேன். அதுவும் கொஞ்சம் கொஞ்சம் பிஞ்சு தான் வந்தது. இருந்தாலும் நான் ஆல்ட்ரு பண்ணி அப்படியே ஒட்டி வச்சுருக்கேன். இது பாருங்கள், இந்த இதில் பார்த்திங்கன்னா தெரியும், இது 2வது தோசை.
அப்புறம் இது வேலைக்காகாதுன்னு சொல்லி தூக்கி போட்டு நான்ஸ்டிக்கில் எடுத்து ஊற்றினேன். அதுலேயும் ஃபஸ்ட்டு தோசை ரொம்ப சொதப்பல் தான். அடுத்து என்னடா பண்ணுறது, ஏன்னா எனக்கு வந்து டின்னருக்கு பண்ணுறக்கு நான் ஒன்றுமே இல்லை, டைம் வேறு ஆகிடுச்சு. வேறு ஏதாவது புதுசாக பண்ணணுன்னா கஷ்டம். இதை வச்சு எப்படியே மேனேஜ் பண்ணுமே அப்படின்னு சொல்லிவிட்டு ஒரு 1/2 கப் அரிசி மாவு எடுத்து மிக்ஸ் பண்ணி சுட்டேன். அதுக்கப்புறம் தாங்க தோசையை வச்சு பாருங்கள். இந்த தோசை பிஞ்சு பிஞ்சு இருக்குது பாருங்கள். இப்போ அரிசி மாவு விட்டு சுடுறோம் பாருங்கள். அதுக்கப்புறம் தோசை வந்துச்சுங்க. நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஆனால் கம்மியான குவான்டிட்டியில் ஏதாவது மிச்சமான சாதம் இருந்துச்சுன்னா ஒரு தடவை ட்ரை பண்ணி பாருங்கள். தோசை வந்துச்சு. நான் வந்து அரிசி மாவு வந்து சேர்த்தேன். அதே போல் நான் தயிர் சேர்க்கலை. வீட்டில் இருந்த லெஃப்ட் ஓவர் தோசை மாவு 1 கப் இருந்துச்சு, அதையும் சேர்த்துருந்தேன். ரவை கம்மியாக தான் போட்டிருந்தேன். ஒரு 1/4 கப் ரவையும் ஒரு 2 டேபிள் ஸ்பூன் ரவையும் தான் போட்டிருந்தேன். இப்போ தோசை நல்லா வந்துச்சு. டேஸ்ட் நல்லா இருந்துச்சுங்க. ரியலாகவே டேஸ்ட் வந்து சூப்பராக இருந்துச்சு. நார்மல் தோசை விடவே நல்லா இருந்துச்சு. நீங்கள் வேணால் ட்ரை பண்ணி பாருங்கள். இந்த மாதிரி வீடியோ வேணும்னா சொல்லுங்கள். ஆனால் இதுலேயும் ஒரு ட்ராபேக் இருக்குது, ஃபுட்டு வேஸ்ட் ஆகும். நம்ம ட்ரை பண்ணி பார்த்துட்டு நல்லா வரலின்னு வச்சுக்கோங்க, வேஸ்ட்டாக போகும். அதுவும் கஷ்டம்தான். எனக்கு வந்து நார்மலாகவே வந்து வேஸ்ட் பண்ணுறது, ஃபுட்டை பொறுத்த வரைக்கும் வேஸ்ட் பண்ணுறது பிடிக்காது. எந்த ஒரு கல்யாண ஃபங்க்ஷனுக்கு போனாலும் முடிஞ்ச வரைக்கும் அந்த இலையில் இருக்க எல்லாத்தையும் சாப்பிட்டு தான் வருவேன். ரொம்பவுமே டேஸ்ட்டு ரொம்ப இதாக இருக்குது, சாப்பிடவே முடியாதுங்கிற சூழ்நிலையில் மட்டும்தான் நான் வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு வருவேன். இல்லைன்னா முடிஞ்ச வரைக்கும் பாவம் எவ்வளவோ கஷ்டப்பட்டு கடனை உடனே வாங்கி கல்யாணம் பண்ணுறாங்க. அது குறிப்பாக சாதத்தை வந்து நம்ம வேஸ்ட் பண்ணக்கூடாதுங்கிற இதில் வந்து நான் முடிஞ்ச வரைக்கும் எல்லாமே சாப்பிட்டு தான் வருவேன். அது எங்கள் ஃபேமிலியில் இருக்கவங்க எல்லாத்துக்கும் நல்லா தெரியும். எனக்கு அது இல்லாமல் ஃபுட்டு வந்து ரொம்ப பிடிக்கும். அதனாலேயும் மேடம் இந்த மாதிரி வீடியோ வேணும்னா மட்டும் சொல்லுங்கள், வேணால் ட்ரை பண்ணி பார்க்கலாம் நம்ம. ஆனால் தோசை நல்லா வந்துச்சுங்க, வேணால் ட்ரை பண்ணுங்கள்.